எண்ணெய் பீன்ஸ் காரக்கறி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் டொமேட்டோ பிக்கிள் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே பீஸ் போட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம ஒரு பீன்ஸ் காரக்கறி பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம், ஏற்கனவே எப்படி பண்ணியிருக்கோன்றது நம்ம சேனலில் இருக்குது. இது டொமேட்டோ பிக்கிள் இதை வச்சு சிம்பிளாக நம்ம ஈஸியாகவே ஒரு பொரியல் பண்ணிடலாம். பீன்ஸ் காரக்கறி இதுக்கு பீன்ஸ் தேங்காய் போட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி காரக்கறி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கடாயில் சாட்டை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு பீன்ஸ் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பீன்ஸு எனக்கு மட்டும்தான் நான் செய்ய போகிறேன் பீன்ஸ், அதனால் கொஞ்சமாக நான் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். பருப்பு எதுவுமே சேர்க்க போட்டுறேன். ஈஸியான பீன்ஸ் காரக்கறி இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீன்ஸ் காரக்கறி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏற்கனவே பிக்கிள் ஊறுகாய் காரம் சேர்த்துக்கின்றதுனால இப்போ எதுவுமே நான் காரம் சேர்க்கல. இந்த பிக்கிள் எப்படி பண்ணோம், டொமேட்டோ பிக்கிள் எப்படி பண்ணோன்னு நான் போட்டிருக்கேன். அந்த டொமேட்டோ பிக்கிள் மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காரக்குழம்புக்கு, சாதத்துக்கு, தக்காளி சாதம் செய்யறதுக்கு, இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு, வறுவலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அதில் ஒரு ஸ்பூன் போட்டு தான் இந்த பீன்ஸ் காரக்கறி செஞ்சுருக்கேன். சூப்பரான பீன்ஸ் காரக்கறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேகட்டும் பாருங்க. நம்ம தக்காளி பிக்கிள் வச்சு தான் இப்போ செஞ்சோம். சூப்பரான பீன்ஸ் காரக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், புளி சாதம், ரம்பா சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்